உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத்து வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். எழுப்புதல் தீர்க்க தரிசன சபை நடத்தும் தீர்க்க தரிசன திருவிழா 2026 துதி ஆராதனை சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள், தீர்க்க தரிசன செய்தி தீர்க்கதரிசி ஏவி பீட்டர் எல்விஸ் அவர்கள். உலர்ந்த எலும்புகள் போன்ற வாழ்க்கை உயிர் பெற்று புதிய மனிதனாய் எழும்ப ஒரு அரிய வாய்ப்பு. தேதி மே 23, 2026. நேரம் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. இடம் துளசி பார்ட்டியால் பூம்புகார் நகர், கொளத்தூர். முக்கியமாக அனுமதி இலவசம். காலையும் மதியமும் உணவு வழங்கப்படும். அனைவரும் தேவ ஆசீர்வாதம் பெற அன்புடன் அழைக்கிறோம். தாமதிக்காதீங்க, இப்பவே உங்க இடத்தை உறுதி செய்யுங்க.
உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆண்டவருடைய கண்கள் நம்மளை பார்த்துருக்கு. ஆண்டவருடைய கண்கள் உங்களை பார்த்துருக்கு. இந்த வேளையில் அவருடைய கண்கள் நம்மளை பார்க்குது. தேங்க்யூ லார்ட். நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். ஆண்டவருடைய கண்கள் நம்மளை பார்க்குது. எங்களை பார்க்க யாருமே இல்லை, எங்களை கண்டுக்கிறதுக்கு யாருமே இல்லை, எங்களை கவனிக்க யாருமே இல்லைன்னு சொல்லாதீங்க. ஆண்டவருடைய கண்கள் உங்களை பார்க்குது. அவர் உங்களை பார்க்கிறார். அவர் உங்களை பார்த்தாலே உங்கள் வாழ்க்கையில் பிழைப்பு தான். அவர் உங்களை பார்த்துட்டா போதும், உங்கள் வாழ்க்கையில் உயர்வு தான். அவர் உங்களை பார்த்துட்டாலே உங்கள் வாழ்க்கையில் மேன்மை தான். இவங்க பார்க்கணும், அவங்க பார்க்கணும், நம்ம எங்கேயுமோ போக தேவையில்லை. அவருடைய கண்கள் நம்மளை பார்த்தாலே போதும். நம்ம தான் வேணும், நீங்கள் தான் வேணும்னு நம்மளை சேர்த்து கொண்ட நல்ல நேசர் அவர். வேணான்னு சொல்கிறதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் நீ தான் எனக்கு வேணும், நீ தான் எனக்கு தேவைன்னு சொல்லி நம்மளை சேர்த்து கொண்ட நல்ல நேசர் அவர். நம்மளை சேற்றிலிருந்து தூக்கி எடுத்த நல்ல நேசர் அவர். நம்மளை கண்மலையில் உயர்த்தி வைத்திருக்கிற நல்ல நேசர் அவர். பூமியின் உயர்ந்த இடங்களில் உங்களை ஏற பண்ணி இருக்கிற நல்ல நேசர் அவர். உன்னதத்தில் அவரோடு கூட உட்கார பண்ணி இருக்கிற நல்ல நேசர் அவர். அந்த நல்ல நேசரை இந்த வேலையில் நோக்கி பார்ப்போமா? நம்மளை சேர்த்து கொண்ட நல்ல நேசரை இந்த வேலையில் நோக்கி பாருங்கள். நம்மளை கண்ணோக்கி பார்க்கிற நல்ல நேசரை இந்த வேலையில் நோக்கி பாருங்க. அப்பா நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே, நன்றி. நீங்கள் எங்களை பார்க்கிறதற்காக நன்றி, நீங்கள் எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறதற்காக நன்றி சொல்கிறோம். வசனம் சொல்லுது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். யார் பார்வைக்கு நம்ம அருமையாக இருக்க தேவையில்லை, யார் பார்வைக்கு நம்ம ப்ரெஷியஸாக இருக்கணுங்கிறது வேண்டியதில்லை. அவர் பார்வையில் நீங்கள் அருமையாக இருந்தாலே ஹானர் உங்களை தேடி வரும். ஹானரே கிடைக்கல, எனக்கு ஹானரே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அவர் பார்வையில் நீங்கள் அருமையாக இருந்தாலே போதும், கனம் உங்களை தேடி வரும். ஆண்டவரை தான் சொல்கிறேன், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். அவர் பார்வைக்கு நீங்கள் அருமையாக இருக்கீங்க, நீங்கள் அவர் பார்வைக்கு அருமையாக இருக்கிறீங்க.
நீங்கள் விலையேற பெற்றவங்க அவர் பார்வையில். அதனால் ஹானர் உங்கள் வாழ்க்கையில் ஹானர் உங்களை தேடி வரும். என் பிரியமே என் ரூபவதியேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அவருடைய பிரியமாக நம்ம இருக்கிறதுனால, அவர் பார்வைக்கு அருமையாக நம்ம இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் கனம் நம்மளை தேடி வரும். அவர் நம்மளை சேர்த்து கொண்டதுனால உயர்வு நம்மை தேடி வரும். தேங்க்யூ லார்ட். நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. யாருக்கு திரும்ப வேண்டுதல் செய்ய சொன்னார்? இந்த 34 அதிகாரமும் யோபுகிட்ட சண்டை போட்டாங்க பார்த்தியா, அவங்களுக்கு வேண்டுதல் செய்ய சொன்னார். யாருக்கு? இவன் என்னம்மா சொன்னால், இந்த ஃப்ரெண்ட்ஸை பார்த்து சொல்லுவான், என் வேதனை மேலே வேதனையை கூட்டுறீங்க, 10 முறை என்னை நிந்திச்சிங்க, ஒரு பயங்கர ஃபைட்டே வருது. இப்போ என்னம்மா சொல்கிறாரு? நீ யாருக்காக யார்கிட்ட ஃபைட் போட்ட? அவங்கள்ட்டையா? நீங்கள் போய் அவங்களுக்கு ஜெபம் பண்ணுன்ட்டார். இங்கே தான் இடிக்குது. ஏன் நான் எதுக்கு அவனுக்கு ஜெபம் பண்ணணும்? நான் எதுக்கு எனக்கு எதிரியோட நன்மையை நான் ஏன் பார்க்கணும்? ஆண்டவர் என்னமா சொன்னார்? அவனுக்காக ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. அங்கே பாருங்கள், இப்போ இது சண்டை போட்ட இருதயம் என்ன, அது வேண்டுதல் செய்கிற இருதயமாக மாறிச்சு பாருங்கள். இருதயம் மாறின உடனே அவன் சொன்ன உடனே கீழ்படிச்சான் பாருங்க. இது சாதாரண விஷயம் இல்லை. உன் ஃப்ரெண்ட்ஸுக்காக நீ ப்ரேயர் பண்ணு. ஒரு ஃபைட்டிங் 34 இதாக போய்கிட்டு இருக்கு, மாறி மாறி எதிர்த்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக நீ ஜெபம் பண்ணுற, டக்குன்னு ஆண்டோடைய வார்த்தை வந்துச்சு பாருங்க. ஆண்டோட வார்த்தை வந்தவொடனே அதுக்கு கீழ்பிடிஞ்சு அவங்களுக்காக வேண்டுதல் செய்த போது பாருங்க, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா. ரிலேஷன்ஷிப்பு ரொம்ப முக்கியம். ஆட்கள் மேலே இருக்கிற கசப்பில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எங்கே முட்டிச்சோ அங்கே சரி பண்ணுன்றார் ஆண்டவர். அங்கே சரி பண்ணிவிடு, வேணாம். நீ நல்லா இருந்த யோபு, உனக்கு நல்லா போயிட்டு இருந்துச்சு லைஃபு, சரி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு, உன் இருதயம் நல்லா இருந்துச்சு, ஏன் திடீர்னு இப்போ மாறிச்சு? வேணாம். ஹல்லேலூயா. அவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது பாருங்கள், இவர் லைஃப் வேறு மாதிரி மாறுது. ஜெபம் பண்ணது அவங்களுக்கு, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்போது, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அவங்கள நேசிக்காமல் யாருக்கும் ஜெபம் பண்ண முடியாது. அவங்களுக்காக வேண்டுதல் செய்கிறாரு. இவங்க பலி செலுத்துகிறார்கள். துதி எழும்புகிறது, ஒரு பக்கம் ஜெபம் எழும்புகிறது. அல்லேலூயா. நடுவில் மிராக்கிள் எழும்பிடுச்சிங்க. அல்லேலூயா. ஆண்டோடைய வல்லமையை, ஆண்டு வாக்குவாதம் இருக்கிற இடத்துல வந்து மிராக்கிள் பண்ண முடியல. சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க, அமைதியாக இருக்கிறாரு. சண்டையை நிறுத்து, நான் வரணுன்னா நீ துதி செலுத்து, ஜெபத்தை ஏறிடு, என் உறவை சரி பண்ணு, நான் வரேன், நான் வந்து சரி பண்ணுறேன். அல்லேலூயா. இங்கே பாருங்கள், அடுத்தது நம்ம பார்ப்போம். அவர் எல்லாவற்றை பார்க்கிலும் முன்னிருந்து 2 தனையாய் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. நம்ம இருதயம் சரியாகும் போது இருக்கிறத விட டபுளாக மாறும். இன்றைக்கி இருக்கிறது நாளைக்கு டபுள் ஆகும், நாளான்னைக்கு வந்து அதுக்கு இன்னும் டபுள் ஆகும், அதுக்கப்புறம் மறுநாள் அது இன்னும் டபுள் ஆகும். ஆனால் இன்றைக்கி சொல்லட்டுமா, டபுள்லாம் கிடையாதுங்க. இன்றைக்கெல்லாம் எத்தனையோ மடங்கு, 1000 மடங்கு. இன்றைக்கி இருப்பதை காட்டிலும் நாளைக்கு 1000 மடங்கு நம்ம பெருகுவோம். அல்லேலூயா. இங்கே பாருங்கள், அடுத்தது நம்ம பார்க்குறோம். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடைய போஜனம் பண்ணினார்கள். அல்லேலூயா. சண்டை போட்டவங்க எல்லாம், எதிர்த்தவங்க எல்லாம் அவங்ககிட்ட வந்தாங்க. அவரை ஒதுக்கி வச்சுருந்தவங்கெல்லாம் வராங்க, வந்து அவங்க வீட்டில் சாப்பாடு சாப்பிட்றாங்க. சொல்லட்டுமா, உங்கள் எதிரிகள் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற அற்புதத்தை பார்த்து உங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பாடு சாப்பிடுவாங்க. எதிரிங்க சாப்பிடுவாங்களாங்க? சாப்பிட மாட்டாங்க, தெரியுங்களா? அவன் வீட்டிலங்க காலை வைக்க மாட்டாங்க அப்படின்றாங்களா, அவங்களாம் காலை வச்சு வருவாங்க. காலை வச்சு உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் வீட்டு சாப்பாடை சாப்பிட்றாங்க அப்படின்னு சாப்பிடுவாங்க. அங்கே பாருங்கள், அவன் வீட்டிலே அவனோட போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்படின சகல தீங்கி நிமித்தம் அவனுக்காக அங்கால அழைத்து அவனுக்காக ஆறுதல் சொல்லி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற பீப்புள் வருவாங்கங்க.
இருதயத்தை காத்துக்குங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஆண்டு சொல்கிற தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு விஷயத்தில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்களே, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஆள் வருவாங்க. உங்களுக்கு ஆறுதல் சொல்லி நாங்கள் இருக்கோம் பிரதர், நாங்கள் பார்த்துக்கிறோம், கவலைப்படாதீங்க, உங்கள் ஊழியம் தானே, உங்கள் ஊழியத்து தேவைகளை நாங்கள் பார்த்துக்கிறோம், உங்கள் குடும்பம் தானே, அதுக்கான காரியங்களை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சப்போர்ட் பண்ணுற ஆட்கள் எங்கேருந்து வருவாங்க? இதெல்லாம் எங்கே தெரியுமா நடக்கும்? இருதயம் மாறணும். அப்புறம் அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். தங்க காசு வருதுங்க. எத்தனை பேர் ரிசீவ் பண்ணுறீங்க? தங்க காசு வருது. அல்லேலூயா. ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சான் பாருங்க. ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சப்பா அவங்களாம் ஜெபம் பண்ண சொன்னா சரி, எதையும் பார்க்கல, உடனே ஜெபம் பண்ணி அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நடக்கிற காரியங்கள். தங்க காசை கொடுக்குறாரு. யார் கொடுத்தா? ஆண்டவர் கொடுத்தாரு. அவனுடைய முன் நிலைமையை காட்டிலும் பின் நிலைமையை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவனுக்கு கோல்டு காயின் வந்துச்சு. அதுக்கப்புறம் தனியாக வருது, என்ன தெரியுமா? பொன் ஆபரணங்கள் வருது. அல்லேலூயா. போட்டுக்க சொல்லி வருதுங்க. செயின், மோதிரம் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஆபரணங்கள் வருது. தங்க காசு தனியாக வருதுங்க, ஆபரணங்கள் வருது. உங்களை அலங்கரிப்பதற்கு, உங்கள் வாழ்க்கையை அழகாக்குவதற்கு ஆபரணங்கள் வருங்க. வந்து உங்களை அழகாக்குவாங்க. உங்களுக்கு வந்து கழுத்தில் ஒரு செயினை போட்டு, ஆஹா அழகாக இருக்குது பிரதர் சிஸ்டர், விரலில் மோதிரத்தை போட்டு, அடடா நல்லா இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தேடி வந்து உங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு மோதிரம் செயின்லாம் போட்டுட்டு போவாங்கங்க. இந்த வாழ்க்கை எங்கெங்க இருக்குது? இருதயம் நல்லா இருக்கணும். இருதயத்தை எல்லா காவலோட காத்துக்கோங்க. ஆண்டவர் சதுசேயர் பரிசேயர்லாம் திட்டினது காரணம் அவங்க இருதயம் வசனம் சொல்ல, அவங்க இருதயத்தை பற்றி அவர் அறிந்திருந்ததினால், அவங்க இருதயம் தெரியும் அவருக்கு, அதான் திட்டினார். பிடிக்கல அவருக்கு அந்த இருதயம். மாம்ச இருதயம் ஆண்டவருக்கு பிடிக்காதுங்க. நம்ம இருதயம் இயேசுவின் இருதயம். அல்லேலூயா. இருதயத்துக்கு, இந்த இருதயத்தில் அவரை வாழ வைக்க வாழ வைக்க வாழ வைக்க, இந்த ஆலயத்தில் அவர் வாழ வாழ இது இயேசுவின் இருதயம் ஆகிடும். நம்ம பண்ணுற ஜெபம் வேறு மாதிரி ஆகிடும். இந்த இயேசுவின் இருதயம் சிந்திக்கிறது வேறு மாதிரி ஆகிடும். இந்த இயேசுவின் இருதயம் பேசுகிறது வேறு மாதிரி ஆகிடும். பார்க்குறது வேறு மாதிரி ஆகிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்கள், கர்த்தர் யோபின் முன் நிலைமையை பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார். யோபு, நீ இதுவரைக்கும் இருந்தது உன்னுடைய உத்தமம், ஓ சன்மார்க்கம், ஓ நீதி. இப்போ என்ன தெரியுமா? என் கிரேஸு. அல்லேலூயா. உங்கள் நீதி நம்மளுடைய இதெல்லாம் ஒரு லெவலு. ஆனால் அந்த தேவ நீதி வருது பார்த்தீங்களா? அது என்னமா செய்யும்? உங்கள் லைஃப்பை முன் நிலைமையை பார்க்கலும் பின் நிலைமை வேற மாதிரி இருக்குங்க, வேற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. இந்த பின் நிலைமை இப்படி தான் இருக்கும். ஏங்க ஆண்டவரெலாம் தங்க காசு கொடுப்பாருன்னா ப்ராஸ்பரிட்டி எழுதி வச்சுருக்கதை நான் சொல்கிறேன். தங்க காசு வேணும்னா வாங்கிக்கோங்க, வேணான்னா கீழே போட்டு போங்க, நாங்கள் எடுத்துக்கிறோம். பொண்ணு ஆபரணம் வருது, இருதயம் நல்லா இருந்தா பொண்ணு ஆபரணம் வருது, வேணான்னா கொடுத்துருங்க, நாங்கள் வச்சுக்கிறோம். யார் வேணா சொன்னா? அது என்ன? இது யார் கொடுக்குறா? ஆண்டவர் கொடுக்குறாரு. அவனை சந்தோஷப்படுத்துறாரு. எப்பா யோபு, நீ கஷ்டப்பட்டிலப்பா, நீ எனக்காக போய் நான் ஒரு காரியம் வந்துச்சு, அந்த காலத்தில் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ யாருக்கும் அப்படி ஆர்டர் கொடுக்கறது இல்லை, யாரையும் ஆர்டர் சோதிக்கிறது இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்படி இருந்தில்ல, அனுபவிச்சல. இப்போ அவனை சந்தோஷப்படுத்துறாரு. நான் சொல்லட்டுமா, உங்களை ஆர்டர் சந்தோஷப்படுத்த போறாரு. அல்லேலூயா. இப்போ உங்கள் குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து நீங்கள் சந்தோஷப்படுத்துவீங்களே, ஏதோ அடிச்சிட்டிங்க, கிள்ளிட்டீங்க, குழந்தை அழுவுது, என்ன செய்யுங்க? சரி அம்மா உனக்கு அதை வாங்கி தரேன், அப்பா உனக்கு அதை வாங்கி தரேன், சரி உனக்கு அதை வாங்கி தரேன், ஏதாவது கொடுத்து அந்த குழந்தைய சந்தோஷப்படுத்துவீங்களே. சரி, உங்கள் வாழ்க்கையில் ஏதோ நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்கள் தப்போ இல்லை ஏதோ ஒன்று, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, ஏதோ நடந்துருச்சு. இப்போ ஆண்டவர் நம்ம சொல்கிறாரு, சரி சரி நான் உன்னை சந்தோஷப்படுத்துகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்துகிற நாட்கள் வருகிறது. அல்லேலூயா. கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டீங்க, சரி வா, ஆண்டவர் சொல்கிறார், வாப்பா நான் உன்னை சந்தோஷப்படுத்துகிறேன். கர்த்தர் ஒருவனை சந்தோஷப்படுத்தினா எப்படி திரும்ப இருக்கும்? கடவுள் ஒருத்தனை சந்தோஷப்படுத்துறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுள் சந்தோஷப்படுத்துறாருங்க யோபுவை. அல்லேலூயா. எல்லாத்தையும் டபுள் ஆக்கிட்டாரு. இந்த டபுள் ஆக்கிட்டாரு, எல்லாம் பெருகுது. வரவெல்லாம் தங்க காசை கொடுக்குறான், வரவெல்லாம் பொண்ணு ஆபரணத்தை கொடுக்குறான், செழிப்பு திரும்ப வந்துருச்சு. அவன் இழந்ததெல்லாம் பல மடங்கு வருதுங்க. அப்புறம் பாருங்க,
அடுத்த வசனம் சொல்லுது, 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. ஏற்கனவே இருந்ததே கொச்சை. இது கொச்சைக்கு மேலே ரொம்ப கொச்சையாகி போச்சு. எங்கே பார்த்தாலும் அந்த யோபுவை பார்க்க வீட்டுக்கு போனீங்கன்னா இப்படி திரும்பினா அங்கே ஆட்டுக்கூட்டம், அப்படி திரும்பினா ஒட்டக கூட்டம். என்னையா இது, இப்படி எங்கே பார்த்தாலும் ஆசீர்வாதமாக இருக்குது. அதுதான் கர்த்தர் ஒருவனை ஆசீர்வதித்திருக்கிற ஆசீர்வாதமான வாழ்க்கை. யார் உங்களை பார்த்தாலும், என்னங்க வீடு ஃபுல்லாக அப்படி நிரம்பி வலிஞ்சு கிடக்குது, என்னங்க இதெல்லாம் வீடு ஃபுல்லாக பணம் அங்கங்கே கிடக்குது, தங்கம் நடந்துச்சுங்க, இதெல்லாம் நடக்காதது இல்லைங்க. சாலமோன் காலத்தில் வெள்ளி ஒரு பொருட்டாகவே நினைக்கப்படலை, பொண்ணு கூட நினைக்கப்படலைன்னு போட்டிருக்குங்க. பொண்ணு கூட நினைக்கப்படல, அதை ஒரு பொருட்டாகவே நினைக்கலைங்க. சும்மா கிடக்க உங்கள் வீட்டில் தங்க காசு. இது எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம். என்னங்க சும்மா எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, வேணா எடுத்துகிட்டு போங்க. என்ன பிரதர் இதெல்லாம் நடக்குமா பிரதர் அப்படின்னு கேட்டிங்களா? பைபிளில் இல்லாததை நான் சொல்லலைங்க. சாலமோன் காலத்தில் வெள்ளி ஒரு பொருட்டாகவே என்னலைங்க. இதை நம்புங்க. ஆடுறமா சொல்கிறாரு, டேய் நம்பிடுப்பா, சத்தியத்தை நம்பிடு, அது விசுவாசமுள்ள சந்தேகப்பற்றாத. அதுதான் ஒரே ஒரு விஷயம். இன்னைக்கு ஆண்டோட அற்புதம் நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் நமக்கு தான். நடக்குமா நடக்காதா தெரியலையே, ஐயோ சொல்கிறாரு. இன்னும் ஜபம்லாம் பண்ணிட்டு சந்தேகம், இன்னும் ஜபம் வேற பண்ணிட்டோம், நடக்குமா? அதை தான் சொல்கிறாரு. இங்கே பார், ஒரே ஒரு விஷயந்தான், நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, நீ பயப்படாத. அது செத்து போய் நாரி போயிருந்தாலும் பரவாயில்ல, அது வட்டி ஆழத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, கல்லறையை ஒட்டச்சு நான் எடுப்பேன். எசேக்கியேல் 37 பார்க்குறோம், அது எலும்பு கூடானாலும் பரவாயில்லப்பா, அதுக்கு ஒரு புது சரீரத்தை நான் கொடுப்பேன். விசுவாசம் உள்ளவனாரு, என் வார்த்தையை நம்பு, உன் இருதயத்தை காத்துக்கோ, நான் அற்புதம் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அங்கே பார்ப்போம், அவனை ஆசீர்வதித்தார். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். இங்கே பாருங்க, என்னமாகும், இந்த குழந்தை இல்லாதவங்களாம் குழந்தை பிறக்குங்க. ஹல்லேலூயா. இருதயம் சரியாகும் போது அது ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் கொடுத்து அவனுக்கு குமாரத்தியெல்லாம் கொடுக்குறாங்க, அழகான பிள்ளைகளாக கொடுக்குறாரு. குழந்தை இல்லாத குழந்தை பிறக்கும். இன்னும் உங்கள் வீட்டில் உங்கள் லைஃப்பில் மினிஸ்ட்ரியில் ஊழியத்தில் பிறக்க வேண்டியதெல்லாம் பிறக்கும். எதெல்லாம் பிறக்கணுன்னு இருக்கோ, அழைப்பு பிறக்கும், எல்லாம் தரிசனம் பிறக்கும். அது எப்படி தெரியுமா இருக்கும்? அந்த வசனம் சொல்லுது, தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளை போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. உங்களுக்கு சொல்லட்டுமா, உங்கள் கையில் இருக்கிற அழைப்பு மாதிரி அழகு வேறு எங்கேயுமே இல்லைங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒன்று பிறக்க போதில்ல, புதுசாக ஒரு தரிசனம் பிறக்க போதில்ல, ஒரு ஊழியம் பிறக்க போதில்ல, பியூட்டிஃபுல்லாக இருக்கும், அழகாக இருக்கும், அது சூப்பராக இருக்கும். உலகத்திலேயே இல்லாத மாதிரி இருக்குங்க. யார் உலகத்திலே அப்படி இல்லையா? அப்படி இருந்து தான் யோபுவுக்கு. அல்லேலூயா. இங்கே பாருங்கள், ஒன்று தான் சொல்கிறேன், அவர் இருதயம் சாத்தான் கையில் இருக்கிறதுக்கும் நம்ம இருதயம் ஆண்டவர் கையில் உள்ளதுக்கும் வித்தியாசம் தான். ஆண்டவரே அவனை பிடிச்சி சாத்தான் கையில் கொடுத்தாரு. அவன் லைஃப் எவ்வளோ மோசமாக இருந்துச்சு, திரும்ப அவன் லைஃப் அவர் கையில் எடுக்கும்போது எவ்வளோ அழகாச்சு. இப்படி தான் மாற்ற ஆண்டவர் ஆசைப்படுகிறார். அங்கே பாருங்கள், அடுத்தது நான் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம், இதுக்கு பின்பு ஓகேங்களா, 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளையுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். இதில் இன்னொரு வாசனை சொல்கிறேன், லாங் லைஃபை சொல்கிறேன், பூரண ஆயுசை சொல்கிறேன். அல்லேலூயா. அதில் இருக்கிற ஆசீர்வாதம் பூரண ஆயுசு. நீங்களாக விருப்பப்பட்டு நான் பரலோகத்துக்கு வரப்பான்னு சொல்கிற வரைக்கும் உங்களை எடுக்கவே மாட்டார். எந்த பிசாசும் எடுக்க முடியாது, எந்த வியாதியும் எடுக்க முடியாது, எந்த மனுஷனும் எடுக்க முடியாது. ஆண்டவரை பிடிச்சி கொண்டு போய் மலையை ஊச்சிருந்து தள்ள பார்த்தாங்களாம், காணாமல் போயிட்டாருங்க. கல்லிருந்து அடிக்கலாம் பார்த்தாங்க, காணாமல் போயிட்டாருங்க. உங்களுக்கு எதோடமா தான் பிரச்சனை வந்துச்சு வச்சுக்கோங்களேன், அந்த பிரச்சனை வந்து பார்க்கும், நீங்கள் காணாமல் போயிடுங்க. எங்கேயா எங்கெங்க பாஸ்டர் பிரதாப் சிங் இருந்தார், எங்கே காணோம்? ஐயோ, என்ன கல்லை குனிஞ்சு தூக்குறதுக்குள்ளே காடையா, எங்கேயா போனார் அப்படின்வாங்க. மலை உச்சிலேருந்து தள்ளலாம் அப்படின்னு கொண்டு போவாங்க. திடீர்னு பார்த்தா காண போயிட்டா, கையை பிடிச்சிக்கிட்டு இருந்தேன், எங்கேயா போனாருன்னுவாங்க. அல்லேலூயா. பூரண ஆயுசு, அற்ப ஆயுசே கிடையாது, எல்லாத்துக்கும் பூரண ஆயுசு. அல்லேலூயா அல்லேலூயா. என் பிரசங்கத்தில் காவாசி தான் நான் பேசியிருக்கிறேன். மணி இப்போயே 12:20.
அல்லேலூயா. கர்த்தர் எல்லாம் எழுந்து நிற்போம்மா. கர்த்தர் நல்லவர். அவர் சோதிக்கப்பட்டதுனால சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவர். பவர்ஃபுல்லாக இருக்கிறாருங்க, வல்லவருங்க. சோதனை மனுஷனுக்கு நேரிட்ட சோதனை சில வரலாங்க, அதையும் எழுதி வச்சிருக்கிறார். மனுஷனுக்கு என்ன நடக்குமோ அதான் வருது. மிருகத்துக்கு வர வேண்டிய சோதனைலாம் உங்களுக்கு வரலை, கவலைப்படாதீங்க. மிருகத்துக்கு வர வேண்டிய சோதனைலாம் உங்களுக்கு யாருக்கும் வரல, நமக்கு யாருக்கும் வரல. மனுஷனுக்கு என்ன வரணுமோ, தேவ மனுஷனுக்கு என்ன வரணுமோ அதெல்லாம் இருக்குது. ஆனால் அப்படியே அந்த சோதனை வந்தால் கூட கவலைப்படாத, நான் உனக்கு உதவி செய்கிறதுல வல்லவராக இருக்கிறேன். அவர் ஒரு வல்லவர். அவர் நிறைய காரியங்களை வல்லவர். இங்கே ஒரு பேர் இருக்குது, என்ன தெரியுமா? பவுல் சொல்கிறாரு, அவர் உதவி செய்கிற, சோதனையில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்கிறதுல வல்லவர். ஐயோ என் சோதனை நான் தோத்துட்டேன், அப்படி இல்லை. ஏய், உன் சோதனை ஒன்று தோக்கடிக்காது சொல்லும். ஏன் தெரியுமா? உன் சோதனையில் உனக்கு உதவி செய்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாருப்பா. அவர் வேலையே அதான்ப்பா. அதை ஒரு பிஸ்னஸாக அவர் பண்ணிகிட்டு இருக்கிறார். அவருக்கு வேலையே அதான். ஆண்டவருக்கு என்ன தெரியுமா? சோதனை வருதா, கவலைப்படாத, அந்த சோதனையில் நான் உதவி செய்கிற கர்த்தர், நான் உனக்கு உதவி செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எஸ் 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 எஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. உங்கள் அளவில்லாத பிரசன்னத்துக்காய், தீர்க்கதரிசன அலைக்காய் நன்றி செலுத்துகிறேன். எஸ், காட்ஸ் ஃப்ளோ, ஜீசஸ் நேம். ரியாந்தா ரபா லாஷந்தா ரூதா ரபா ராந்தா ரபா ராத்துரு ரீகா டாரா மாரா டிரியாண்டரா மாராத்தாரா பலாத்துரா காரா ரியாஷியா தூரா மாரா தூரபுரு ரியாதாரா பாராத்தாரா. இருதயம் மாறட்டுங்க. இருதயத்தில் ஆண்டவரை வாழ வைங்க. இருதயத்தில் ஆண்டவரை வாழ வைங்க. சாத்தானின் கிரியைகளை, பாவங்களை, கெட்ட எண்ணங்கள் வேணாம். நம்ம பெரிய அளவில் பாவம் கூட பண்ண மாட்டாங்க, பாவத்தை கூட செய்கிறதில்ல ஆண்டுடைய பிள்ளைகள். ஆனால் எண்ணங்கள், இருதயத்தின் நினைவுகள், ஆதிகாமம் 6ஆவது அதிகாரத்தில் பார்ப்போம். மனுஷனுடைய இருதயத்தை பற்றி ஆண்டு சொல்லுவார், விசனமாக இருக்குப்பா, எனக்கு விசனமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அங்கேயே நம்ம பார்ப்போம், அங்கே இன்னொருத்தவன் அந்த பூமியில் ஒருத்தன் இருப்பான், அவனுடைய இருதயம் அவனுக்கு ஏற்றதாக இருந்துச்சு. பிரியமானவர்களே, அதை தான் சொல்கிறேன், இருதயத்தை அவர் ஆராய்ந்து அறிகிற தெய்வம். உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ். நம்ம இருதயம் எப்படி இருக்குமோ அப்படி தான் நம்ம வாழ்க்கை இருக்கும். இருதயத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. என் இருதயத்தை, ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஆண்டவரே நீங்கள் வாழுங்க. நீங்கள் உங்கள் ஆளுகைக்குள்ளே எடுத்துக்கோங்க. நீங்கள் எங்களுக்குள்ள ஆளுகை செய்யுங்க, வாழுங்க. எல்லாம் பெருகுது. எஸ், எல்லாம் நம்ம தேவ நீதியில் வாழ்ந்து கொண்டு இருப்பதனால நான் சொல்கிறேன், ஆஃப்டர் யோபுக்கு நம்ம பார்க்குறோம், கடவுளுடைய கிருபை வந்த உடனே, கடவுளுடைய இரக்கம் வந்த உடனே, அவன் வாயில் வேண்டுதலும் துதியும் அங்கே வந்த உடனே லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. அதுக்கு முன்னாடி பேசி கொண்டிருந்த நாவு இப்போ வேறொன்னை பேச ஆரம்பித்தவுடன் அந்த இருதயத்தின் நினைவு தான் வாய் பேசுன்றிருக்கு. அந்த இருதயம் மாறி வார்த்தைகள் மாறினவுடன் அவன் வாழ்க்கை மாறியது, ஆசீர்வாதம் மாறியது, எல்லாம் மாறிச்சு. ஒன்றே ஒன்று, இதுதான், இருதயத்தை மாற்றிக்கோங்க. ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்திருக்க, தேவ நீதியில் வாழுங்க. ஆண்டவரே, உங்கள் வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகள் 100 மடங்காக இவங்க வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும். இந்த வாரம் முழுவதும் இவங்களுக்கு இதே மாதிரி இயேசுவின் நாமத்தில் நான் சொன்ன ஆசீர்வாதங்கள்லாம், தங்கங்கள் வருவதாக, வீட்டுக்கு ஆபரணங்கள் வருவதாக, தங்க காசுகள் வருவதாக, இவர்கள் எதிர்த்தவர்களை வீட்டுக்கு நல்லா சாப்பிட்டுட்டு இவங்களை பிளஸ் பண்ணிட்டு போவார்களாக, புதிய தரிசனங்கள் பிறப்பதாக, சம்பத்து பூமியில் பெருகி இருப்பதாக, எல்லாம் டபுள் ஆகணுங்க. ஒட்டகனா வாகனம் 3000 6000 ஆச்சு. இன்றைக்கி நம்ம வாகனம் அப்படின்னோடனே பைக்கு, காரு, இல்லை அதுக்கு மேலே போனால் பஸ்ஸு வேணும்னு நினைக்கிறோம். அது உங்கள் மைண்ட் அளவு தான். ஏரோப்ளேனை வாங்க முடியும் நினச்சாலும் நீங்கள் வாங்க முடியுங்க, அதுவும் வாகனம் தான். உங்கள் எண்ணங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஆண்டவரை நேசித்து விசுவாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். எந்த அளவுக்கு நீங்கள் கர்த்தரை விசுவாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அச்சீவ் பண்ண முடியும். அவர் உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான காரியத்தை நான் செய்கிறேன்னு சொல்கிற தெய்வம். நீங்கள் இது வரைக்கும் அறியாத காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. நீங்கள் உங்கள் புத்திக்கு உங்களால் செய்ய முடியாதுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை செய்ய வைப்பார் ஆண்டவர்.
என்றைக்குமே என்னால் ஆண்டு என்ன சொல்கிறார், எனக்கு என்னால் இது முடியும், உன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வாழ்க்கையை வாழாத, அந்த வாழ்க்கைக்கு உன்னை அழைக்கவே இல்லைன்றார் ஆண்டவர். உன்னுடைய சக்திக்கு மிஞ்சின வாழ்க்கைக்கு ஒன்று வாழ நான் அழைச்சிருக்கிறேன். என் சக்திக்கு உரிய வாழ்க்கையில் நான் வாழ ஆரம்பிச்சிருக்கேன். நிறைய பேர் உங்களுக்குரிய இருக்கிற சக்தியிலே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்கள் பவரை நம்புறீங்க, உங்கள் கையில் இருக்கிற காசை நம்புறீங்க, உங்களுடைய சூழ்நிலையை நம்புறீங்க, அதுக்கேற்ற மாதிரி வாழ்ந்துட்டு போயிடுறீங்க. இல்லை, என்னை பாருங்கள், என்னை பார்த்து என் வார்த்தையை நம்பி நான் சொல்கிறத நம்பி என் சக்திக்கு, கடவுளின் சக்திக்கு எப்படி வாழ முடியும் அப்படி ஒரு வாழ்க்கைக்கு வாங்க. எஸ், இருதயத்தை தேவனுடைய வார்த்தையால் நிரப்புங்க. வாழ்க்கையில் சாத்தானுக்கு இடம் கொடுக்காதீங்க. சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் இருக்கு வசனம். ஓடி போவான், உங்கள் முன்னாடி நிற்க முடியாது. அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள் இருக்கு. எஸ், நம்ம போய் நின்னாலே பிசாசுகள் ஓடும். உங்கள் வாழ்க்கையில் பிசாசுகள் ஓடும், தரித்திரம் எல்லாமே ஓடும், வியாதிகள்லாம் ஓடிடுங்க, எதுவுமே நிற்க முடியாதுங்க. ஹல்லேலூயா. நன்றி, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உலகமோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். எழுப்புதல் தீர்க்க தரிசன சபை நடத்தும் தீர்க்க தரிசன திருவிழா 2026 துதி ஆராதனை சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள். தீர்க்க தரிசன செய்தி தீர்க்கதரிசி ஏவி பீட்டர் எல்விஸ் அவர்கள். உலர்ந்த எலும்புகள் போன்ற வாழ்க்கை உயிர் பெற்று புதிய மனிதனாய் எழும்ப ஓர் அரிய வாய்ப்பு. தேதி மே 23, 2026. நேரம் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. இடம் துளசி பார்ட்டியால், பூம்புகார் நகர், கொளத்தூர். முக்கியமாக அனுமதி இலவசம். காலையும் மதியமும் உணவு வழங்கப்படும். அனைவரும் வந்து தேவ ஆசீர்வாதம் பெற அன்புடன் அழைக்கிறோம். தாமதிக்காதீங்க, இப்பவே வந்து உங்க இடத்தை உறுதி செய்யுங்க. நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே, ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே, ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் வந்து நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கைகளினாலும் தாங்கும்படி உங்களை நாங்க அன்புடன் அழைக்கிறோம். காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த டீடைல்ஸை பார்த்து நீங்க அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே, ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே, ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் வந்து நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கைகளினாலும் தாங்கும்படி உங்களை நாங்க அன்புடன் அழைக்கிறோம். காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த டீடைல்ஸை பார்த்து நீங்க அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.